பால் கொண்டு வா. அத்தை, அவங்கதான் ஊருக்கு போயிருக்காங்களே. ஆமால, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனாலும் போனா இன்னும் வரல. எப்பதான் வருவாளோ தெரியல. அத்தை, நாம மட்டும் இங்க பவுனாண்டியை விட்டுட்டு தானே கோவில் திருவிழாக்கு போயிட்டு வந்தோம். அவங்க எங்கேயும் போக வேண்டாமா? 4 நாள் போயிட்டு வரட்டுமே. வரட்டும் வரட்டும், நல்ல சந்தோஷமா போயிட்டு வரட்டும். ராணிமா, ராணிக்கா, வாங்க வாங்க உட்காருங்க. தள்ளுடி வாங்க வாங்க ராணிமா. வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன கம்ப்யூட்டரை திறந்து அப்படியே உட்கார வேண்டியதானே? என்னக்கா, நீங்க தானே இந்த வேலையில உட்கார வச்சீங்க. இப்ப பாருங்க, மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்ல. அந்த அளவுக்கு வேலை. வேலை பார்க்கணும். ஆம்பளைங்க பாக்குற எல்லா வேலையும் பொம்பளைங்க பார்க்கணும். அப்படி பாக்குறது தான் புருஷனுக்கும் நல்லது, பொண்டாட்டிக்கும் நல்லது. இது புரியாம தான் இந்த ஆம்பளைங்க சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஐயோ அப்புறம் நெஞ்ச பிடிச்சி அப்படியே உட்கார வேண்டியதா தெரியாதா? ஆமா, சரியா சொன்னீங்க ராணிமா. உனக்காக வத்த குழம்பு கேட்டேன்னு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ அக்கா, அதேதான் சொன்னா நம்ப மாட்டீங்க. 2 நாளா வத்த குழம்பு சாப்பிடணும்னு அப்படி ஒரு எண்ணம். அப்படியா? நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. ராணிமா, நானும் எத்தனையோ இடத்துல வத்த குழம்பு சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க வீட்டு வத்த குழம்போட ருசியும் மனமும் வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. அது எப்படி ராணிமா இவ்ளோ ருசியா வத்த குழம்பு வைக்கிறீங்க? அது என்னது பெரிய இந்த கம்பு சுத்துற மாதிரி இந்த கடலை பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் பொடி ஆக்கிக்கணும். சுண்ட வத்தல வறுத்து எடுத்துக்கணும். வெங்காய தக்காளிய வதக்கணும். புளி கரைச்சல கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணா எல்லா வீட்டுல வைக்கிற வத்த குழம்பு வந்துடும். ஆனா குழம்பு கொதிச்சுட்டு வரும்போது சின்னதா ஒரு வெள்ளத்தை சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ராணி வீட்டு வத்த குழம்பு வந்துடும். குழம்பு ருசியா இருக்கும், அப்படியே கப 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 கபன்னு இருக்கும். இது இந்த கசப்புல இனிப்பு இறங்கும் போதுதான் ஒரு தனி ருசியே வரும். வத்த குழம்பு ருசி மட்டும் இல்ல, அதுல சேர்க்கிற மணத்தக்காளி இருக்க வயித்துல ஒரு பொண்ணு இல்லாம ஆத்திடும். சரி ராணிமா, இனிமே நீங்க சொன்ன மாதிரியே வத்த குழம்பு வச்சு நானும் அசத்திடுறேன். அப்படி பண்ணுங்க, அசத்துங்க. ஆனா இது ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது இது ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்களே, என்னமோ அது டீ ஒண்ணு என்னடி அது டீ ஒண்ணு என்னமோ கொடுப்பாங்களே, ராயல்டி. அந்த டீ அது எனக்கு கொடுத்துருங்க. சரியா? சரியா? கண்டிப்பா கொடுத்துட்டா போச்சு. ராணி அம்மாவுக்கு இல்லாததா? அப்புறம் பொன்னி கோயில் திருவிழா எல்லாம் போயிட்டு வந்துட்டே போல இருக்கு. அப்படியே அந்த போட்டி இந்த போட்டின்னு தூள் கிளப்பி இருக்கே போல இருக்கு. உங்களுக்கு செய்தி வந்துருச்சா? நம்ம ஊர் பத்தின விஷயம் எனக்கு வராம இருக்குமா? ஆமாக்கா, திருவிழா எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பந்தக்கால் நடுறதுல இருந்து பரிவட்டம் கட்டுற வரைக்கும் அப்பா அழகா ரெடி பண்ணி இருந்தாரு. இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க பிரசாதம். தாயே, என்னையும் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்க. எடுத்துக்கோங்க. சரி குடு. அப்புறம் கோயில்ல வேற என்ன விசேஷம்? வேற என்ன விசேஷம்? எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. அப்படியா? நான் வேற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. மாயாவா? என்னக்கா, ஊர் வரைக்கும் துரத்தி வந்துட்டா? அதுவும் கோயிலுக்கு வந்து அவளுக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு ஒரே தகராறு. அப்படியா? அது மட்டுமா ராணிமா, இன்கம் டாக்ஸ் காரங்கன்னு சொல்லி ரவுடிங்ல எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வர வச்சுட்டா. ஆட அப்புறம் கடைசியில கமிஷனர் கிட்ட பேசி அங்க பேசி இங்க பேசின்னு அவ அனுப்பின ஆளுங்களை எல்லாம் தப்பான ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணி நான் தான் அவங்கள உள்ள அனுப்புனேன். கோயில்ல இருந்து வந்து அவளை சும்மா விடலக்கா, நேரா அவ ஆபீஸ்க்கு போய் குடுன்னு குடுத்துட்டு வந்தேன். அப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. அவளை இனிமே என் விஷயத்துல தலையிடவே கூடாது அப்படின்னு எச்சரிச்சுட்டு வந்திருக்கேன். சரி, நீ எச்சரிக்கை பண்ணிட்டு வந்துட்ட. இனிமே அவ உன் விஷயத்துல தலையிடாம இருப்பான்னு நீ நினைக்கிறியா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? பொன்னே, வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்கு. நம்ம குச்சியால அடிச்சு அந்த பாம்பை விரட்டுறோம்.
சில பாம்பு அப்படி போயிடும். ஆனா சில பாம்பு இந்த அடிச்சது ஞாபகம் வச்சுக்கிட்டு வீடு தேடி உள்ள வரும். மாயா அந்த மாதிரி ஒரு பாம்பு தான். என்னக்கா சொல்றீங்க? தொழில்ல மட்டும்தான் உனக்கும் மாயாக்கும் பிரச்சனைன்னு மட்டும் நீ நினைக்காத. தொழில்ல பிரச்சனைனா ஒருத்தி கம்பெனில வந்து சண்டை போடுவாங்க, இல்ல வீட்டு வாசல தேடி வந்து சண்டை போடுவாங்க. ஆனா ஊர்ல இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கே ஒருத்தி தேடி வந்து சண்டை போடுறான்னா சாதாரணவ இல்ல. அதுவும் பரிவட்டம் எனக்கு தான் வேணும்னு சண்டை போடுறானா எனக்கு என்னமோ அவன் மனசுக்குள்ள வேற ஏதோ கணக்கு இருக்குன்னு அர்த்தம். அவ ஒதுங்கி போயிடுவான்னு மட்டும் நீ கனவு காணாத. ஐயோ அக்கா, இப்ப என்ன பண்றது? உங்க மில்லு முதலாளிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்களே, அது வாணி அக்கா கூட சொன்னாங்க. அது என்ன? மில்ஸ் ஓனர் அசோசியேஷன் சங்கம்க்கா. அதுல வந்து இப்போ அவதான் செக்ரட்டரியா இருக்கா. இன்னும் 2 நாள்ல எலெக்ஷன் இருக்கு. திரும்பவும் அவதான் ஜெயிப்பான்னு எல்லாரும் சொல்றாங்க. பேசாம அந்த எலெக்ஷன்ல நீ நின்னு அவளை தோக்கடிச்சிட்டு பொண்ணி. என்னக்கா சொல்றீங்க? எலெக்ஷன்ல விளையாடுறீங்களா? எலெக்ஷனுக்கு எனக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல. சொன்னா வாணி அக்கா சொன்னா நீ இப்படிதான் சொல்லுவேன்னு அப்படியே நீயும் சொல்ற. என்ன சொன்னாங்க வாணி அக்கா? சொல்லுங்க. வாணி அக்கா என்ன சொன்னாங்க? அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படியே சொல்லுங்க. என்ன அவ எப்படி சொன்னாலும் அப்படி சொல்லுமா? அவள மாதிரியே சொல்லுங்க. சரி ராணி அக்கா. என்னக்கா? இந்த ஓனர்ஸ் அசோசியேஷன்ல எலெக்ஷன் வருதுல்ல, அதுல பொன்னிய மாயாவை எதிர்த்து போட்டி போட சொல்லு. அக்கா அதெல்லாம் அவ செஞ்சிடுவாக்கா. அவ செஞ்சிடுவா. அது பரிவட்டெல்லாம் கட்டி அவ ஜெயிச்சிருக்கால, அதுவும் கிராமத்துல. அதெல்லாம் அவ கரெக்டா செஞ்சிடுவாக்கா. செஞ்சிடுவா. ஏய் அக்கா, இந்த செஞ்சிடுவான்னு சொல்லாத. இந்த லேடிஸ் எல்லாம் வச்சு ஃபேக்டரியில தொழில் ஆரம்பிக்க சொன்னது யாரு? அக்கா நான் தான்க்கா. கவர்மெண்ட் ஆர்டரை எடுத்து பண்ண சொன்னது யாரு? அக்கா நான் தான்க்கா. அப்படின்னா இந்த விஷயத்த நீ தான் போய் சொல்லணும். அக்கா அப்புறம் பொன்னி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் நிக்க மாட்டேன் அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. ஆனா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்லு. அவ நின்னு ஜெயிச்சாதான் பல பேருக்கு நல்லது நடக்கும்னு சொல்லு. சரிக்கா. அப்படி சொன்னா அவ சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன். ஐயோ, அவ சொன்ன மாதிரி சொல்லிட்டேல்ல. சரி. ஆனா அக்கா, ராணி அக்கா சொன்னா தட்ட மாட்டேன் தான். ஆனாலும் எலெக்ஷன்ல முடியுமாக்கா? இந்த மாதிரி முடியுமா முடியாதான்னு திகைச்சு போயினா அப்புறம் இந்த மீன் எல்லாம் நீந்தாது, அப்படியே முங்கிடும். முடியும் முடியும்னு அப்படியே முயற்சி பண்ணாதான் ஆமா கூட முயல ஜெயிக்கும். இதெல்லாம் புதுசா நானா சொன்னேன்? இதெல்லாம் நம்ம ஊர்க்கதையில இருக்கிறது தானே. திடீர்னு கிளம்பி போய் தானே இந்த கம்பெனி பொறுப்பை எடுத்து நடத்தின. இன்னைக்கு அதே கம்பெனில நீ வந்து என்னமோன்னு என்னடி அந்த வார்த்தை? எம்டி. ஆமாண்டி, அந்த டி தான். அந்த டி தான் அப்படிதான் நின்னு ஜெயிச்சு சாதிக்க போற. பொன்னி நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த மாயா அந்த பதவியில இருக்கிற வரைக்கும் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டா. ஏற்கனவே அவன் கம்பெனிக்கு கொடுத்த குடைச்சல் எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அந்த பதவியை மட்டும் பறிச்சிடு, அப்புறம் பல்ல புடுங்கின புலியாட்ட அப்படியே பேசாம ஒதுங்கி போயிடுவா. நீ நிமிந்து நில்லு பொன்னி. என்ன யோசிக்கிற பொன்னி? ராணியம்மா தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, தைரியமா நில்லு. ஆமா மா, ராணி ஆண்டி சொல்றத பார்த்தா எனக்கே தைரியமா போய் எலெக்ஷன்ல நின்னு அந்த மாயாவை ஜெயிக்கணும் போல இருக்கு. நீ என்னமா யோசிச்சுட்டு இருக்க? சரிக்கா, போட்டி போடு.
அப்படி போடு, அப்படி போடு. சரி சரி, இந்த பாரு இந்த ராஜாராம் கிட்ட அப்படியே கலந்து பேசி பண்ணிக்க, சரியா? ராஜாராம் என்ன வேண்டான்னு சொல்ல போறாரு? ஒன்னு அப்படியே ஒசரத்துல வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பா பேசினவர்கிட்ட. சரிங்கக்கா. சரி, அப்பா வந்த வேலை சரியா போச்சு. இந்தாங்க, ஒரு காஃபி தானே? பவி, எங்க போயிருந்த சூர்யா நீ? இல்ல ஊருக்கு போயிருந்தப்போ ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தேன். அது இன்னைக்கு தான் வந்துச்சு, அதான் வாங்க போயிருந்தேன். ஹே, கலக்குறியேனே வாசு. புது ஹெட்போனா? சூப்பரா இருக்கே. இப்ப எதுக்கு சூர்யா எனக்கு? தேவையில்லாம இதெல்லாம் தேவையா சொல்லு? இது உனக்கு இல்ல, உன்னோட வயிற்றுல இருக்க நம்ம பொண்ணுக்கு. இந்த மாதிரி சமயத்துல நல்ல மியூசிக் கேட்கணுமா? வயிற்றுல இருக்கும் போதே மியூசிக் கேட்டு வளர்ற குழந்தை ரொம்ப புத்திசாலியா பிறக்குமா. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். நீ ராத்திரி தூங்கும் போது ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டே தூங்கு. அது குழந்தையும் கேட்கும்ல. அண்ணே, இப்படிலாம் யோசிச்சு பண்ற ஆளா நீ? என்னாலே நம்ப முடியல, நீ நிறைய மாறிட்ட. ஐஸ்வர்யா, உன் அண்ணன் ஒண்ணும் மாறல. என் வயித்துல இருக்கிற குழந்தை தான் அவரை மாத்திருக்கு. பவித்ரா தங்கச்சிக்கும் வயித்துல இருக்க என் மருமகனுக்கும் என்ன தேவைப்படும்னு யோசிச்சு பண்றீங்க. உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும் பாசு. ஆனா ஒரு விஷயம் சின்ன தம்பி, வயிற்றுல இருக்கிறத மருமகன் சொல்லாத, மருமகள்னு சொல்லு. எனக்கு பெண் குழந்தை பிறக்கிறதா ஆசைப்படுறேன். பெண் குழந்தைய பிறக்கட்டும், நான் இதுக்கப்புறம் மருமகள்னே சொல்றேன். பவி, இந்த மெமரி கார்டில் ஸ்பிரிச்சுவல் சாங், மெலோடி சாங்லாம் டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். இதை மறக்காம கேட்டு தோங்க. ஐயோ, இப்ப வேணா சூர்யா, எனக்கு ஒரே ஒமட்டலா இருக்கு. எது ஒமட்டலா இருக்கா? தங்கச்சி ஏமா என்கிட்ட சொல்லல? மாதுளை சாறு எடுத்து அதுல தேன் கலந்து குடிச்சா உமட்டல் நின்றுன்னு சொல்லுவாங்களே. தாய்க்கிழவி, பக்கத்துல போய் மாதுளை வாங்கிட்டு வா, தங்கச்சிக்கு சாறு எடுத்து கொடுப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ மாத்திரை சாப்பிட்றா, அதனால ஒமட்டல் இருக்கதான் செய்யும். அது நார்மல் தான், நீங்க பதட்டப்படாதீங்க. பொதுவாவே நீ இப்படிதான் இருப்பியா சின்ன தம்பி? எங்க ஊர்ல எல்லாருக்கும் நான் தாங்க வைத்தியரு. மூலிகை வைத்தியம் சொல்லியே பல பேரை குணப்படுத்தியிருக்கேன். பேருக்கு தான் இவனுக்கு நான் பாட்டி. ஆனா பாட்டி வைத்தியம் பார்க்கறதெல்லாம் இவன் தான். நான் பார்த்தா கூட வைத்தியம் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. இவனோட கை பக்குவம் அவ்வளவு அம்சமா இருக்கும். இதெல்லாம் எப்படி சின்ன தம்பி உனக்கு தெரியும்? 4 பெரியவங்களோட சவகாசம் தாம்மா. அவங்க அப்பப்ப சொல்லி தர்றது எல்லாத்தையும் மனசுல பதிய வச்சிட்டாலே போதும். கிரேட். நாம சொல்ற வைத்தியம் மத்தவங்கள குணப்படுத்துதுன்னா அது மூலமா கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குதே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது தான். என்னாச்சு ராஜாராம் உனக்கு? எதுக்கு வெடிகுண்டு தூக்கி என் தலையில போடுற? காலையில எனக்கு ஃபோன் பண்ணி மாயா உண்மையிலேயே கணபதியோட பொண்ணான்னு கேக்குற. என் கொலையே நடுங்கி போச்சுப்பா. இதுல என்னன்னு இருக்கு? நான் மாயாவை பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க அந்த மாயாவோட மாமா, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. உங்களை கேட்டா தெரியுமே நினைச்சு கேட்டேன். இதுல கொலை நடுங்கி போறதுக்கு என்ன இருக்கு? ராஜாராம், நீ தெரிஞ்சு கேக்குறியா தெரியாம கேக்குறியான்னு எனக்கு தெரியல. இது எங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம்பா. வெளியே இதை பத்தி பேசினா அந்த மாயானால உயிருக்கே ஆபத்து வந்துரும்னு நாங்க யாரும் இதை பத்தி பேசுறதே இல்ல. எதுக்குப்பா இந்த விஷயத்தை கிளறிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்கண்ணே, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் மாயாவை பத்தி நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. தயவு செஞ்சு சொல்லுங்க, அந்த மாயா யாரு? அவளுக்கும் அந்த கணபதிக்கும் என்ன சம்பந்தம்? ராஜாராம், உண்மையை சொல்லணும்னா மாயா கணபதியோட நேரடி வாரிசே கிடையாதுப்பா. இன்னும் சொல்ல போனா அவ பேர் மாயாவே இல்லப்பா, அவ பேர் மலர்ப்பா. என்னன்னு சொல்றீங்க? அவ பேரு மலரா?
இதுதான்ப்பா நடந்துச்சு. அப்போ தெய்வான மலரை கூட்டிட்டு கணபதி ஐயா வீட்டுக்கு தான் வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ கணபதி ஐயா பொண்ணு மாயா இறந்து போனதுனால இந்த மலரை அவரு பொண்ணா தத்தெடுத்திருக்காரு. அப்படிதானே? சரி, நீங்க ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? அது இல்லப்பா, அவளை எதிர்க்கிறவங்கள அவ என்ன பாடுபடுத்துறான்னு உனக்கே தெரியும். அவ கம்பெனிக்கு வந்த கவர்மெண்ட் ஆர்டரை நீ எடுத்துட்டேங்கிறதுக்காக பொன்னியவே எவ்வளவு கஷ்டப்படுத்தினா அவ. அப்புறம் அவளை பார்த்து பயப்படாம எப்படிப்பா இருக்க முடியும்? நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதப்பா. இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயத்த நான் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். நீங்க தைரியமா போங்க. இது ஒண்ணு போதும் எனக்கு. வரேன்ப்பா. அப்போ மலர் தான் மாயாங்கிறது உண்மையா தான் இருக்கு. மாமா தேடி வரும்போது அவங்க இல்லைன்னு சொன்னாரு. அப்போ அவங்க நேரா கணபதி ஐயா வீட்டுக்கு தான் வேலைக்கு போயிருக்காங்க. பொன்னியோட ரொம்ப ஆவேசமா மாயா மோதுறாளே. பொன்னி தான் மாமா முதல் மனைவியோட பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் மோதுறாளா, இல்லை தற்செயலா தொழில் போட்டியில் மோதுறாளான்னு தெரியலையே. என்ன பண்றது? மாயா விஷயத்தில் இனிமேல் ரொம்ப கவனமா இருக்கணும். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இங்க என்ன உங்களுக்கு வேலை? மலரு, மலரா? யாரு? நானா? என்னையே மலர்னு சொல்ற? என் பேரு மாயா. மலரெல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இல்லம்மா, எத்தனை வருஷம் ஆனாலும் நீ எனக்கு மலருதாம்மா. என்னோட தெய்வானை எங்கம்மா? உன்னோட தெய்வானையா? தெய்வானையை பார்க்கணும்னா நீ சொர்க்கத்துக்கு தான் போகணும். பேச்சுக்கு கூட தெய்வானை இல்லைன்னு சொல்லாதம்மா. நான் அவளை பார்க்கணும். அவளை பார்த்து அழுது கதறி அவகிட்ட என்ன மன்னிச்சிரு தெய்வானேன்னு நான் கெஞ்சி கேட்கணும்மா. வாய் மூடுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு வந்து யார்கிட்ட நடிக்கிறீங்க? நடிக்கலம்மா, நான் மனசார கேட்கிறேம்மா. உங்க 2 பேர்த்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு தான் உசுரை புடிச்சுக்கிட்டு காலம் கடத்தி இருக்க. இப்ப என்ன? என்ன பார்த்துட்ட, என் அம்மாவை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமாம்மா. எங்கம்மா இருக்கா? சொல்லுமா, சொல்லுமா. தெய்வானை எங்க? அதான் சொன்னேனே வேலுச்சாமி, செத்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு. போ, அங்க போய் கேளு. அங்க கிடைக்கிற மன்னிப்பு தான் உனக்கு சரியான மன்னிப்பா இருக்கும் வேலுச்சாமி. போதும். இத்தனை வருஷம் நாங்க என்ன ஆனோம், எப்படி வாழ்ந்தோன்னு கூட தெரியாம சந்தோஷமா காலம் தள்ளிட்டு திடீர்னு இப்ப என்ன ஞானோதயம்? அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்து என்ன வளர்த்து எடுக்க என் அம்மா பட்ட கஷ்டம் என் நெஞ்சில இருந்தும் கண்ணுல இருந்தும் மறையிற வரைக்கும் உனக்கு மன்னிப்பே கிடையாதியா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இப்ப இப்படி தனியா வந்து உருகி நிக்கிற நீ ஊர் கோவில்ல வச்சு எனக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லி துரத்தி அடிச்சல்ல, அந்த நிமிஷத்துல நீதான் என் மலர்னு தெரியாது இல்லம்மா.
தெரிஞ்சிருந்தா சொல்லு. தெரிஞ்சிருந்தா அந்த பரிவட்டத்தை பொன்னிக்கு கட்டாம ஏன் தலையில வந்து கட்டியிருப்பியா? அது ஊரறி அப்படியே ஓன்னு சத்தம் போட்டு, தா இவ பேரு மலரு, எனக்கும் தெய்வானைக்கும் இதே ஊர்ல பிறந்த பொண்ணுன்னு சொல்லுவியா? அது அது சொல்லியா? சொல்லிருப்பியா? ஊர் அறியாம வச்சிருந்தேன், துரத்தி விட்டுட்டேன், மறுபடியும் இப்பதான் பார்த்தேன். இவ ஏன் பொண்ணுதான்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுவியா? அது அது என்ன வேலுச்சாமி ரொம்ப அமைதியாயிட்ட? முடியாதுல்ல? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. வா, நேரா உன் மக பொண்ணு வீட்டுக்கு போலாம். அங்க அவ முன்னாடி சொல்லி ஒத்துக்கிட்டா கூட எனக்கு போதும். ஐயோ வேண்டாம்மா, அது மட்டும் இப்ப வேண்டாம்மா. வேற என்ன வேணாலும் கேளு. வேற என்ன? பணமா, நிலமா, இல்ல உன் சொத்துல பங்கா? ஆமாமா, அதுல நீ என்ன வேணாலும் கேளு. எல்லாம் உடச்சி. 35 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா உன்கிட்ட பிச்சை எடுக்காத குறையா கெஞ்சினாங்கல்ல, அந்த நிலைமையில தான் நான் இன்னும் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ சத்தியமா அப்படியெல்லாம் நினைச்சு பேசலமா. நீ எப்படி வேணாலும் நினைச்சு பேசிக்கோ. ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த அங்கீகாரத்தை உன்கிட்ட இருந்து வாங்கியே தீருவேன். அப்படி ஒரு அங்கீகாரம் ஊரறிய எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ இப்ப ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியே, பொன்னி, அவளை நான் துரத்தி துரத்தி அடிப்பேன்.